ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா பீஜாப்பூர்ல இருக்கிற கோல் கும்பஸ்ல இருக்கோங்க. பீஜாப்பூர் வந்து இப்ப விஜயபுரா அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. பழைய பேர் வந்து பீஜாப்பூர். ஸோ பீஜாப்பூரோட ஐகானிக் லேண்ட்மார்க்குங்க நம்ம கோல் கும்பஸ். வேர்ல்டுலயே மிகப்பெரிய டோம் இங்க பாருங்க, நம்ம பின்னாடி பாக்குற அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம பீஜாப்பூர் சுல்தானேட்டோட ஐகானிக் மான்யூமெண்ட். ஸோ கோல் கும்பஸும் ஜோர் கும்பஸ்ல இன்னொன்று இருக்கு, இப்ராஹிம் ரோசான்னு ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க நம்ம கோல் கும்பஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பீஜாப்பூர்ல இருக்கிற ஜும்மா மஸ்ஜித்ல இருந்து பீஜாப்பூரோட லேண்ட்மார்க் மான்யூமெண்டான கோல் கும்பஸ் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. ஜும்மா மஸ்ஜித்தும் வந்து செம்ம சூப்பரான மான்யூமெண்ட். லாஸ்ட் விளாக்ல வந்து நான் ஜும்மா மஸ்ஜித், அதுக்கப்புறம் சத் மன்சில், ககன் மஹால் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆதில் சாஹி டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க, சுல்தானேட்னு சொல்லுவாங்க. நம்ம பீஜாப்பூரை தலைமையகமா கொண்ட ஆண்ட இஸ்லாம் மன்னர்கள், ஓகேவா? ஸோ அவங்க காலத்துல கட்டின நிறைய மான்யூமெண்ட்ஸ் பீஜாப்பூர் ஃபுல்லா இருக்குங்க. பீஜாப்பூர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோட்டை கொத்தளத்துக்குள்ள இருக்கிற நகரம் மாதிரி தான் இருக்கு. அங்கங்க வந்து பெரிய பெரிய தர்வாசான்னு சொல்லுவாங்க, கேட்ஸ், நுழைவாயில்கள். ஸோ அதுக்குள்ளதான் வந்து மொத்த நகரமே இருக்குங்க. ஸோ இப்ப நம்ம நேரா கண் முன்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் கோல் கும்பஸ்ங்க. நம்ம வேர்ல்டுலயே வந்து பெரிய டோம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மான்யூமெண்ட்டுக்கு தான் நாம வந்திருக்கோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு போகுது. இந்த விலாகும் மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து நான் மான்யூமெண்டோட அழகை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன். மக்களே, உள்ளுக்குள்ள வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாதுங்க. இங்க வேலை பார்க்குறவங்களோட வெஹிக்கிள் தவிர எந்த வெஹிக்கிளுமே அலௌடு கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாதுகாத்து வச்சிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் இருக்கு, க்ளோக் ரூம் இருக்கு. நம்ம பேக்ஸையும் உள்ள போட்டுட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போக வேண்டியதுதான். கீப் த வெஹிக்கிள்ஸ் லாக்டுன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆன்லைன்லயே எடுக்கலாம் போல, ஸ்கேனர் வச்சிருக்காங்க. எவ்வளவுன்னு கேட்டுட்டு போய் டிக்கெட் எடுக்கலாம் வாங்க. மக்களே, கேஷ் டிக்கெட் வந்து ₹25 ருபீஸ்ங்க. ஆன்லைன்ல எடுத்தா 20 ரூபா. சேவ் ட்ரீ கோ ஆன்லைன். நம்ம பேப்பர்லெஸ் டிக்கெட் எடுக்கிறதுனால நமக்கு இது கொடுக்குறாங்க. ஃபாரின் டிக்கெட் ஃபாரினர்ஸ்க்கு 300 ரூபா. மியூசியம் வந்து 9 AM to 4:45 PM. கிளாக் ரூமுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட்டும் எடுத்து பேக்கையும் கிளாக் ரூம்ல போட்டு வந்தாச்சுங்க. ஸோ கோல் கும்பஸ் பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க, ஒரு கல்வெட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கோல் கும்பஸ் பாத்தீங்கன்னா 17வது செஞ்சுரியில ஒரு முசோலியமா கட்டப்பட்டு இருக்குங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா முகமது ஆதில்ஷா அப்படிங்கிற ஒரு சுல்தானுக்கு தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீஜாப்பூர தலைமையகமா ஆண்ட ஆதில் சாஹி டைனாசிட்டியோட 7th சுல்தானுங்க. ஸோ அவருக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய முசோலியம் வந்து கட்டியிருக்காங்க. வேர்ல்டுலயே வந்து 2nd லார்ஜஸ்ட் டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கும்னு மட்டும் பாத்துக்கோங்க மக்களே. சோ ஃப்ரண்ட்ல இருக்கிற பில்டிங் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஆதில் ஷா தான் கட்டியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1892ல இதை வந்து மியூசியமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நக்கார் கானா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங்க, ஓகேவா? பின்னாடி கோல் கும்பஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வரவேற்பு மண்டபம் மாதிரி வச்சுக்கோங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா நக்கார் கானா அப்படின்னு சொல்றாங்க. அதை இப்போ மியூசியமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. சோ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் என்னென்ன மாதிரியான கேலரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுல என்னென்ன ஆன்டிகிவிட்டிஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆதில் ஷா டைனாசிட்டியோட ஆன்டிக் பொருட்கள் எல்லாம் இருக்கும் தெரியுமா, சுல்தான்ஸ் யூஸ் பண்ண ஆர்மர்ஸ். இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல பீரங்கிகள்லாம் வச்சிருக்காங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சுல்தான்ஸ் மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் இருந்த ஹிந்து ஜெயின் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்களா. இவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் இங்க பாருங்க, எவ்வளவு விதவிதமான சிலைகள் எல்லாம் இருக்குன்னு. உள்ளுக்குள்ள பார்த்தா செம்ம பியூட்டிஃபுல்லா ஒவ்வொன்றையும் டிஸ்பிளே பண்ணி வச்சு அதுக்கு பக்கத்திலேயே வந்து டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருக்காங்க. அவ்வளவு என்ன சொல்றது,
அரிய வகை கலெக்ஷன்ஸ் சொல்லாங்க. நக்கர்கானாக்குள்ள இருக்கிற அந்த ரூஃபோட டிசைன்ஸ் பாத்தீங்களா, டிப்பிக்கல் ஒரு இஸ்லாம் ஆர்கிடெக்சர் வந்து அப்படியே மினுக்குதுங்க. உள்ள செம்ம சிமெட்ரிக்கலா கட்டியிருப்பாங்க. நிறைய ஜியோமெட்ரிக்கல் இது வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஆர்கிடெக்சர்ல, ஸ்கொயர்ஸ், ஆர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப வேலைப்பாடுகள் இருக்காது. பட் ஆனா வந்து இந்த ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் வந்து இந்த இன்டீரியர்ஸ்க்கே அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கும். வெளியும் அப்படிதான், எக்ஸ்டீரியர்லயும் அப்படிதான். இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுனால நம்ம ஊர் கலைநுட்பங்கள் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருக்குன்னே ஒரு தனி பியூட்டி இருக்குங்க. சோ இங்க பாத்தீங்களா, கல்வெட்டுகள்ல கன்னட கல்வெட்டும் இருக்கு, நம்ம சான்ஸ்கிரிட் கல்வெட்டும் இருக்கு, உருது கல்வெட்டும் இருக்கு. சோ எல்லாம் கலந்த கலவையா இந்த பகுதிகளில் என்னென்னலாம் வந்து பொருட்கள் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா நம்ம விஜயபுரம் சுத்தி இருக்கிற நம்ம ஆதில் ஷா டைனாசிட்டி இருக்கும் தெரியுமா, சுல்தானேட்டோட முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க, பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல யூஸ் பண்ண மான்யூமெண்ட்ஸ், அந்த காலத்துல ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கெல்லாம் கூட வந்து இந்த சுல்தான்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அவங்க அந்த காலத்துல வரைஞ்ச ஓவியர்களோட ஓவியங்கள், அவங்க யூஸ் பண்ண இங்க பாருங்களா, உள்ளுக்குள்ள முதல மாதிரி கல்லுலயே செஞ்சு வச்சிருக்காங்க, அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுல்தான்ஸோட பேலசஸ்ல யூஸ் பண்ண பார்சலின் பாட்ஸ் இங்க பாருங்களா எவ்வளவு டிசைனா இருக்குன்னு. எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து தானிய களஞ்சியம் மாதிரி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க. நீங்க எங்கேயுமே வந்து இந்த மாதிரி அரிய வகை பொருட்கள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம பித்ரியில கூட பார்த்தோங்க, பித்ரி வேர்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மண்ணுக்கு காப்பரு அதெல்லாம் கலந்து செய்வாங்களாம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட நான் பீதார் பிளாக்ஸ்ல எல்லாம் டீடைல்டா கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அது கூட பார்க்காம இருந்தா பாருங்க. சோ இங்க பாத்தீங்களா, இவங்க யூஸ் பண்ண ஆர்மர்ஸ், போருக்கெல்லாம் போகும்போது யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல கவச குண்டலங்கள், அதெல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இரும்புல இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா வாள்கள், கேடயங்கள், குட்டி குட்டி பீரங்கிகள், அதுக்கு யூஸ் பண்ண குண்டெல்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. வில்லம்புகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்மரி இருக்குங்க. அந்த காலத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க போர்களுக்கு அப்படிங்கறத அப்படியே நம்மள கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ். சோ அப்போ ஒரு 600-700 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த பில்டிங் வந்து அவங்களோட டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இன்னைக்குமே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. சோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜெயின சிலைகளும் இருக்குங்க. நம்ம பார்ஷவநாதர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, சோ நம்ம ஜெயின் தீர்த்தங்கரர்கள் அவங்களோட சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க. ஸோ இஸ்லாமிக் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹிந்து மான்யூமெண்ட்ஸும், ஹிந்து ஆன்டிகிட்டிஸும் வச்சிருக்காங்க, ஜெயின மதத்தோட ஆன்டிகிட்டிஸும் வச்சிருக்காங்க. செம்மல. சோ மியூசியம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. கோல் கும்பஸோட மெஜஸ்டிக் வியூ, போய் கோல் கும்பஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? இந்த மியூசிக் பார்த்துட்டு இந்த மெஜஸ்டிக் கோல் கும்பஸ் முன்னாடி வந்தாச்சுங்க. ஒக்கா மக்கா என்ன மாதிரி இருக்கு பாருங்க. பீஜாப்பூர் சுல்தானேட்டோட ஒரு ஜெம்னே சொல்லாங்க நம்ம கோல் கும்பஸ். கிட்டத்தட்ட 8 floors இருக்குங்க. ஓ மை காட், அந்த காலத்திலேயே மல்டி ஸ்டோரிட் பில்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மான்யூமெண்ட்ஸ், பேலசஸ்,
மஸ்ஜித்ஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய இந்த வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோல் கும்பஸ் முன்னாடி ஒரு குட்டியா வந்து ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம சைட்ல பாக்குற பில்லர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டோகனல் ஷேப்புங்க, எண்கோண வடிவத்தில் இருக்கிறது. மோஸ்ட்லி வந்து இந்த முஸ்லீம் டாம்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, முசோலியம்ஸ் எல்லாம், அதெல்லாமே வந்து ஆக்டோகனல் ஷேப்ல தான் வச்சிருப்பாங்க. அது வந்து ஸ்பிரிச்சுவலி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேவா, நிறைய வந்து நம்ம இன்ஃபேக்ட் நம்ம வள்ளல் பெருமானாரோட சத்தியஞான சபை கூட எண்கோண வடிவத்துல தான் இருக்கு. சோ இதுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் முக்கியத்துவம் இருக்கு. அதனாலதான் மக்களே, ஃபைனலி வி ஆர் இன்சைட் கோல் கும்பஸ்ங்க. என்னடா அப்படியே எக்கோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் வருதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து விஸ்பரிங் கேலரிங்க. பெரிய டோம்பா இருக்குல்ல, சோ 37-38 அடி. சோ நாம போடுற சவுண்ட் எல்லாம் வந்து எக்கோ அடிச்சு கிட்டத்தட்ட 7-8 டைம் வந்து நமக்கு திருப்பி கேக்குமா. அதனாலதான் இவ்வளவு சவுண்டு. மக்களே, விஸ்பரிங் கேலரின்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு போற வழி இருக்கு. கொக்கா மக்கா, 8 ஃப்ளோருக்கு ஏறி போகணுமா, எத்தனை ஃப்ளோருக்கு ஏறி போகணும்னு தெரியலையே. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து இந்த சைட்ல பார்த்தோம்னா ஒரு பில்லர் மாதிரி அது இருக்குங்க. ஃப்ளோர் ஆஃப்டர் ஃப்ளோர் ஏற வேண்டியதா இருக்குங்க. சூப்பர்பா இருக்கணும். என்ன மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. அன்பிலீவபிள் மக்களே. மக்களே, மேல இருந்து பீஜாப்பூரோட ஹோல் சிட்டியும் வந்து ஒரு ஸ்கை வியூ பாத்திரலாம் போல் இருக்குங்க. வா, கீழே இருக்கிற லான்ஸ் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க. பீஜாப்பூர் சிட்டியோட அழகு நம்ம கோல் கும்பஸ்ல இருந்து வாரே வா, வேற லெவல் மேன். ஏறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, 8 ஃப்ளோர் லிஃப்ட் இல்லாம ஏறணும். அந்த காலத்துல எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஃப்ளோரும் நாம ஏறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதிரியான வியூ கிடைக்குதுங்க. இங்க பாருங்க, மேல இருக்கிற அந்த டிசைன்ஸு, ஓ மை காட், எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் எல்லாம் ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ணோம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. சான்ஸே இல்லை மேன். இண்டோ முஸ்லீம் ஆர்கிடெக்சர் வேற லெவல்ல இருக்கா. இண்டோ இஸ்லாம்னா இண்டோ இஸ்லாம் ஆர்கிடெக்சரோட பியூட்டி பாருங்க. கல்லிலே கலைவண்ணம் கண்டிருக்காங்க. ஒரு சைடு மட்டும் இல்லைங்க, 4 சைடும் இதே மாதிரி டிசைனு. இங்க பாருங்க. வா, நம்ம கோவில்ல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. தண்ணி வர்றதுக்கெல்லாம் ஒரு வழி வச்சிருக்காங்க பாருங்க, மழை தண்ணி வந்து விழறதுக்கு. வாரே வா, சான்ஸ்லெஸ். அடுத்த டாப் ஃப்ளோர் ஏரியாச்சுங்க. இங்கிருந்து பார்க்குற வியூ பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் சீனாக இருக்கும். இது மேலே டாப் ஃப்ளோரோட டிசைன். ஒவ்வொரு ஏரியாலையும்
ஒவ்வொரு ஆங்கிள்லயும் பார்க்கிறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு மக்களே. ஐ எம் அமேஸ்ட், சர்ப்ரைஸ்ட். என்ன மாதிரி கட்டியிருக்காங்க சாமி. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு. ட்ரெயினோட சவுண்டு கேட்டுட்டு இருக்கு பாருங்க. அப்படியே ஜுவல் மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. உங்க அக்கா எப்படா செஞ்சீங்க இதெல்லாம்? ஓ மை காட். கல்ச்சர்ஸ் வந்து கலந்தா எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க ஆர்கிடெக்சர்ல. இந்தியாவில் தாங்க இதெல்லாம் பார்க்க முடியும். மோஸ்ட்லி மிக்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் எதுலையெல்லாம் வெளிப்பட்டிருக்கு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு. பீஜாப்பூரோட ஜுவல்னு சொன்னால, பீஜாப்பூர் சுல்தானேட்டோட ஜுவல்னு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு ஒரு மல்டி ஸ்டோரிடு பில்டிங் எல்லாம் வந்து ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி 1400னா பாருங்க, 15th செஞ்சுரியா, கிட்டத்தட்ட 6 centuries, 600-700 ஆண்டுகள் தாண்டியாச்சுங்க. இன்னும் இன்டாக்டா அப்படியே இருக்கு. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது. சான்ஸைல டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். இல்லைங்க, இன்னொரு ஸ்டெப் இருக்குங்க, வாங்க அதுவும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். கோல் கும்பஸோட டாப் ஃப்ளோர்ல இருக்கோம் மக்களே. லிட்டரலி மொட்டை மாடியில இருந்து நம்ம பாக்குற வியூ பாத்தீங்களா? நம்ம சைட்ல இருக்கிற டவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு டவரோட டாப்பும் வந்து இங்க இருந்து பார்க்க முடியுதுங்க. அப்படியே சூப்பரா வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மேல ஒரு உருண்டையை உட்கார வச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நடு நாயமா இந்த கோல் கும்பஸோட டாப்ங்க வேற லெவல்ல இருக்கு. இந்த டாப்குள்ளதான் வந்து விஸ்பரிங் சேம்பர் இருக்கு. நம்ம இதுக்குள்ளயும் போக முடியும். உள்ளுக்குள்ள போனோடனே செம்ம சவுண்டா இருக்குமா. நம்ம பேசுறதே வந்து கிட்டத்தட்ட 8-10 டைம் வந்து எக்கோ அடிக்குமா மக்களே. அந்த எந்த அளவுக்கு வந்து டாப் பெருசா கட்டியிருப்பாங்கன்னு பாத்துக்குங்க. மக்களே, அடுத்த ஃபியூ மினிட்ஸ்க்கு இங்க மேல பேசுறது, நாங்க பேசுறதே வந்து எக்கோ அடிக்கும். சோ என்ஜாய் பண்ணுங்க. சோ நம்ம கோல் கும்பஸோட விஸ்பரிங் சேம்பருக்குள்ள என்ன மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விர்ச்சுவலா காமிக்கிறேன். மக்களே, நம்ம கோல் கும்பஸோட விஸ்பரிங் சேம்பருக்குள்ள இருக்கோங்க. மேல டோம், ஓகேவா? இந்த டோம் ஃபுல்லாவே வந்து நம்ம பேசுறது எப்படி எக்கோ அடிக்குதுன்னா, குட்டீஸ் எல்லாம் என்ன சவுண்ட் போட்டு இருக்காங்க பாருங்க. நான் பேசுறதே உங்களுக்கு எக்கோ அடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சிரிக்கிறது கூட எக்கோ அடிக்குதுங்க. ஓ மை காட், என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் பாருங்க சாமி. Amazed by the beauty. Gol Gumbaz is that gem. Chance la must visit place nga Gol Gumbaz la Bijapurla. என்ன கத்துது பாத்தீங்களா மக்களே? பாத்தீங்களா, நான் பேசுறது எல்லாமே எக்கோ அடிக்குதுங்க. நம்ம பேசுறது நமக்கே 2 தடவை கேக்குது. மேல இருந்து பாக்குறதுக்கே அவ்வளோ பயமா இருக்குங்க. கிட்டத்தட்ட 6 to 7 floors மேல வந்திருக்கோம். கீழே மொசோலியம் இருக்கு பாருங்க. தும்மறதுல இருந்து எல்லாமே எக்கோ அடிக்குது மக்களே. கேளுங்க, அவங்களுக்கு பிடிச்ச டைலாக் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ,
யாராவது இருக்கீங்களா? மக்களை பார்த்தீங்கல்ல, குட்டீஸ் தான் அநியாயத்துக்கு சவுண்ட் போட்டுருக்காங்க. ஃபன்னா இருக்குங்க பாக்குறதுக்கே. ஓகே மக்களே, சூப்பரா நாம கோல் கும்பஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. விஸ்பரிங் சேம்பரையும் பார்த்தாச்சு. மேல டோம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு எக்கோ. சோ கிளம்பலாமா? நாம கீழே கிட்டத்தட்ட 7 floors கீழே இறங்கணும் இப்போ. மக்களே, கோல் கும்பஸ் மேல நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நம்ம விஸ்பரிங் சேம்பர்ல சான்ஸே இல்லைங்க. நம்ம முஸ்லிம் மன்னர்கள் சுல்தான்ஸ் என்னென்ன மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. வாரே வா, மார்வெல்ங்க. இறங்கி வந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, ஒரு அணில் குட்டி தண்ணி இருக்காம பாக்குறானுங்க. ஐயோ பாவம். இங்க வராங்க பாருங்க, ஓடுறேன் பாருங்க. கியூட்ல. மக்களே, நம்ம மேல பார்த்துட்டு கீழே வந்தாச்சுங்க. மக்களே, நம்ம சக்சஸ்ஃபுல்லா கோல் கும்பஸ் ஃபுல்லா பார்த்துட்டு அழகா விஸ்பரிங் சேம்பர்ல போய் சூப்பரா ஃபன் பண்ணிட்டு வந்தாச்சு கீழே. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. மார்வலஸ் ஆர்கிடெக்சர். மக்களே, நம்ம பீஜாப்பூர் கோல் கும்பஸ் சும்மா சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய மான்யூமெண்ட்ஸ் இதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த வீடியோஸ் எல்லாம் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. கோல் கும்பஸ் சூப்பராக லான்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்க. பீஜாப்பூர் சுல்தானேட்டோட தாஜ்வல். மக்களே, ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மியூசியமையும் பார்த்தாச்சு, சுத்தி இருக்கிற லான்ஸையும் பார்த்தாச்சு. ஒரு செம்ம சூப்பரான பிளேஸுங்க. ஒரு ஹாஃப் டே கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேக் பேக்கரா வந்தீங்கன்னா கூட நீங்க சூப்பரா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஒன் ஆஃப் த மார்வலஸ் பிளேசஸ் பீஜாப்பூர்ல. மஸ்ட் விசிட், மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கம். இங்க ஆட்டோ எல்லாமே எங்க ஏறினாலும் 20 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ அதனால வர்றதும் ஈஸி உங்களுக்கு. சம்மர்ல கொஞ்சம் வெயிலா இருக்கும் பீஜாப்பூர். ஸோ காலங்காத்தாலேயே வந்துட்டீங்கன்னா நடுவில் சம்மர் பீக்கா இருக்கிற சமயத்துல மட்டும் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் தூக்கம்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மற்ற மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மக்களே, நீங்கள் பேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கனாலும் அழகாக இந்த கிளாக் ரூமில் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் மியூசியம் இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 25 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பஸ்ஸஸும் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டெல்லாம் போகிறதுக்கு பஸ்ஸும் கிடைக்கும், ஆட்டோவும் கிடைக்கும். ஆட்டோவும் 20 ரூபா தானே. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம்.
பிரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் எல்லாம் உள்ளேயே இருக்கு. சரிங்க, நம்ம பேக் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போகலாம். பசிக்குது. சாப்பிட்டு மீதி இருக்கிற ஜோடு கும்பஸும் இப்ராஹிம் ரோஸாவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க போவோம். பேக் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி பயணத்தை கிளம்புவோம். மக்களே, ஆட்டோக்கு வெயிட் பண்றோங்க. ஸோ நம்ம கோல் கும்பஸ் பார்த்தாச்சு, ஜும்மா மஸ்ஜித் பார்த்தாச்சு, ககன் மஹல் பார்த்தாச்சு. இன்னும் வந்து இப்ராஹிம் ரோஸா பார்க்கணும். இப்ராஹிம் ரோஸா, ஜோடு கும்பஸ். கோல் கும்பஸ்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஆட்டோ பிடிச்சாச்சு. சோ நம்ம பீஜாப்பூருக்குள்ள எங்க இருந்து எங்க போனாலும் 20 ரூபா வாங்குவாங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் 30-40 இருக்கும். இந்த குதிரை வண்டி பார்த்தோம்ல, சோ இந்த மாதிரி ஹெரிடேஜ் லொகேஷன்ஸ் எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு நம்ம குதிரை வண்டியிலயும் சுத்தி பார்க்கலாம். முக்கியமான மான்யூமெண்ட்ஸ், இந்த கோட்டை கொத்தளங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான மான்யூமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து குதிரை வண்டியில கூட்டிட்டு போவாங்க. சோ இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குதிரை வண்டியிலயும் சுத்தி பார்க்கலாம். கோல் கும்பஸ்ல இருந்து நம்ம ஜும்மா மஸ்ஜித் வழியா தாங்க போயிட்டு இருக்கோம். ஜும்மா மஸ்ஜித் லாஸ்ட் வீடியோல நான் கவர் பண்ணிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. ஜும்மா மஸ்ஜித், அதுக்கப்புறம் சத் மன்சில், ககன் மகால், இதெல்லாமே வந்து ஒரு வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். ஏன்னா நிறைய மான்யூமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே வீடியோல கவர் பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்ப லாங் ஆயிரும். அதனாலதான் வந்து சரி, கோல் கும்பஸ் இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட் இல்ல, கிட்டத்தட்ட 7 ஃப்ளோர் நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணும் மியூசியம் எல்லாம். அப்படிங்கறதுனாலதான் கோல் கும்பஸ தனியா ஒரு வீடியோவா பண்ணிருக்கேன். எல்லா வீடியோ என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம பீஜாப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இது வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. வெளி டிஸ்ட்ரிக்ட், அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கதான் வரும். நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கு, அது வந்து சிட்டி பஸ்ஸஸ்க்கான பஸ் ஸ்டாண்டு. நல்லா பசிக்குதுங்க, போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஜோடு கும்பஸும் இப்ராஹிம் ரோஸாவும் பார்க்க போறோம். அதுவும் சூப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? போய் சாப்பிடுவோம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ நம்ம பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஹோட்டல் நந்தினி வெஜ் ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கும். இங்க சாப்பாடு யாத்ரி நிவாஸ் இருக்கு பாருங்க, இங்கதான் நாம ஸ்டே பண்ணிருக்கோம். ஹோட்டல் பத்தி, ஃபுட் பத்தி எல்லாம் வந்து நான் தனி வீடியோவா பண்றேன். ஓகேவா? வாங்க போய் சாப்பிடுவோம். எவ்வளவு ரஷ் பாருங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கர்ட் ரைஸ் இல்லைங்க, அதனால வெளியே நம்ம உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். கர்ட் ரைஸ், செட் தோசையும் சாப்பிட போறோம். தஹி வடா, ஸ்வீட் லஸ்ஸி எல்லாம் இங்க கிடைக்கும் போல. நல்லா இருக்குங்க. ஹோட்டல்ஸ்க்கு இங்க பிரச்சனையே இல்ல. பஸ் ஸ்டாண்ட் சுத்தி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. சம்மர் சீசன்ல இந்த லாங் டிராவல் பண்றதுல ஒரு ரிஸ்க் என்ன தெரியுமாங்க? சூடு பிடிச்சுக்கோங்க அப்பப்போ. அதனால நாம சூடை தணிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும். அதனாலதான் கர்ட் ரைஸ் எங்க இருக்கோ அந்த ஹோட்டலை தேடி தேடி பிடிச்சு சாப்பிடுறது. அது போக கரும்பு ஜூஸ் அது இதுன்னு சமாளிச்சுக்கிறது. ரொம்ப ஐஸ் போட்டு சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிக்கும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு ஃபுட்டு விஷயங்கள்ல. ஸோ நல்லா ஹோட்டலா சாப்பிடுங்க. நீங்களும் டிராவல் பண்ணும்போது விலையை பார்க்காம நல்லா ஹைஜீனிக்கா அந்தந்த வெதருக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். ஓகேவா? மக்களே, நம்ம டெலிஷியஸ் கர்ட் ரைஸ் அண்ட் செட் தோசா சாப்பிடலாமா? வெயில் சீசனுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்குங்க. சூப்பரா பாருங்க, இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு தந்திருக்காங்க. நட்ஸ், முந்திரி எல்லாம் போட்டு எம்மியா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நாம சாப்பிட்டு மறுபடியும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. பீஜாப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே வந்து சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. பஸ்ஸஸ்க்கெல்லாம் சரியான கூட்டங்க டே டைம்ல எல்லாம். ஸோ நீங்க பஸ் கிடைக்காட்டி ஆட்டோலயே போய்க்கலாம். ஆட்டோல எங்கிருந்து எங்க ஏறினாலும் 20 ரூபாங்க பீஜாப்பூருக்குள்ள. ஸோ பெஸ்ட் வந்து ஆட்டோல போறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? அங்க பாருங்க
நம்ம காலையில முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல இருந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பீஜப்பூர் வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. ஸோ மக்களே, நம்ம பீஜப்பூர் கோல் கும்பஸ் பத்தின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பீஜப்பூர் சுல்தானேட்டோட ஒன் ஆஃப் த ஜுவல்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Bijapur bus stand மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.